வெல்கம் டு வேர்ட்பிரஸ் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 15 ஆச்சுனோ. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த டிஃபால்ட்டாக நம்ம இப்படி லிங்க்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஒரு போஸ்ட்டு இல்லை பேஜிலேருந்து எப்படி இன்னொரு பேஜுக்கு லிங்க் கொடுக்குறது, லிங்கிங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டெமோ போஸ்ட் அப்படின்னு இருக்குது. நான் வந்து சாம்பிள் பேஜுக்கு போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த சாம்பிள் பேஜிலேருந்து எனக்கு டெமோ பேஜுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க்கை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து என்னோடய போஸ்ட்டுக்கு நம்ம ஏறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா டெமோ போஸ்ட் இருக்குது, ஸ்கை ஃப்ரீ நியூஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் என்னோடய டெமோ போஸ்ட்டை ஸ்கை ஃப்ரீ நியூஸ்ன்றதை நான் எடிட் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ சைடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. விசிட் மை டெமோ பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், டெமோ போஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இந்த டெமோ போஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு லிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கிங்க்கு இங்கே ஒரு லிங்க், அதாவது இன்சர்ட் ஆர் எடிட் லிங்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இது வரும். ஸோ நமக்கு வந்து எனக்கு எந்த பேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போயிடுங்க. எனக்கு வந்து இப்போ என்ன டெமோ போஸ்ட்டுன்றது தான் எனக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த டெமோ போஸ்ட்டுன்றது நான் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பேஜ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது விசிட் மை டெமோ போஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை நான் கிளிக் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா யூஆர்எல் கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து பாஸ்ட் பண்ணிடுறேன். டைட்டில் வந்து என்ன, அது நான் அது பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன காட்டணும் அப்படின்னு கோ டு டெமோ பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து கொடுத்ததோடனே ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொடுங்க. அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அதே பேஜில் லோட் ஆகும். நான் இதை கொடுத்துட்டு இப்போது ஆட் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு போனதோடனே கோ டு டெமோ பேஜ்னு அடுத்து. ஸோ அதே மாதிரி நான் இதை அப்டேட் பண்ணி காட்டுறேன் ஒரு டைம். இப்போ பார்த்தோன்னா இது என்னோடய ஸ்கை ஃப்ரீ நியூஸ்க்கு போகிறேன். போனதோடனே பார்த்தோன்னா இப்போ என்னோடய டெமோ பேஜ் அப்படின்னு வந்துருச்சு. நான் அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனதோடனே பார்த்தோன்னா ஒரு சின்ன பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகி கோ டு டெமோ பேஜ் அப்படின்னு வருது. இப்போ நான் கிளிக் கொடுத்ததோடனே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகி டெமோ பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி லிங்க் இங்கே க்ரியேட் பண்ணலாம். அதே இல்லை சரி, இப்போது வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணது ஓகே. இப்போ நான் இந்த இமேஜஸை கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னா இந்த இமேஜஸ் மட்டும் காட்டுது. நான் மறுபடியும் பேக் போயிடுறேன். எனக்கு இந்த இமேஜுக்கு கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காட்டக்கூடாது. மறுபடியும் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது இந்த இமேஜ் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்பிள் போஸ்ட்டு போயிடுறேன். சாம்பிள் பேஜ் எடிட் பண்ணுறேன். இப்போது இந்த பேஜில் நான் ஒரு இமேஜை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். மீடியாவில் போய்ட்டு ஒரு இமேஜஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜஸ் வந்து நான் சென்ட்ரல் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸை நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். டைட்டில் வந்து மை இமேஜ் மை சைடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிங்கிங் பார்த்தோன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு இதில் எடுத்துகிட்டு போய் வெறும் இமேஜ் மட்டும் காட்டும். இப்போது இந்த லிங்கிங்கை நம்ம வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா, அதாவது சிம்பிளாக நான் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி டிசைன் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மை சைடு அப்படின்றது வந்து நான் காட்டுது. நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போது என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு சாம்பிள் பேஜுக்கு நான் போகிறேன். சாம்பிள் பேஜில் பார்த்தோன்னா இமேஜ் வருது. இந்த இமேஜ் நான் இதுவே
நான் அந்த லிங்கிங் எதுவும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு இதுக்கு போகும். நான் இப்போ இந்த இதுக்கு கொடுத்ததோடனே பார்த்தோன்னா நான் லிங்க் கொடுத்ததுனால என்னோடய ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம வெறும் ஹோம் பேஜுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி இல்லை இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போது நான் ஸ்கைஃப்ரீன்னு கொடுத்ததுக்கு பதிலாக கூகுள்னு கொடுத்து கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜஸ் மூலிமாவும் லிங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இதுக்கு லிங்க் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அன்லிங்க் அப்படின்ட்டு, அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதே நான் சாம்பிள் பேஜுக்கு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே போகாது. பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நான் கிளிக் கொடுத்தாலே எந்த ஒரு ஆப்ஷனும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிங்கிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். தென் இந்த லிங்கிங்கை நம்ம வந்து இன்னும் நிறைய மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இன்னொரு பேஜ் எந்த மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.